அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். நம்முடைய வீட்டில் குழந்தைகள் தினமும் பெற்றோர்களுக்கு சில நேரத்தில் சத்தாய்ப்பார்கள், சில நேரத்தில் அடம் பிடிப்பார்கள், சில நேரத்தில் குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். ஆனால் அதிகமாக பெற்றோர்களுடைய அவர்களுடைய கவலை என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறார்கள், ஏன் இவர்கள் இவ்வளவு ஒரே பேச்சில் நிற்கிறார்கள், இது வேணும்னா வேணும் தான் சொல்கிறாங்க, மிகவும் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய இந்த பேட் ஹேபிட்டை, இவர்களுடைய இந்த கெட்ட பழக்கத்தை எப்படி தூரமாக ஆவதற்கு நாம் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று மிகவும் பெற்றோர்கள் கவலையுடன் இருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் பிள்ளைகள் மிகவும் கோபம் அடைகிறார்கள். ஏதாவது அவர்கள் கேட்டு நாம் அவர்களுக்கு வாங்கி தரவில்லை என்றால் அவர்கள் நம்மேல் மிகவும் கோபம் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் எப்படி தர்பியத் செய்ய வேண்டும், அவர்களுடைய அந்த அடம் பிடிக்கிற அந்த குணத்தை தூரமாக, அந்த கெட்ட பழக்கத்தை தூரமாகுவதற்கு மற்றும் அவர்களுடைய கோபம் தூரம் ஆகுவதற்கு நாம் என்ன தினமும் முயற்சி செய்கிறோம், நாம் அவர்களுக்காக என்ன செய்தால் அவர்களுடைய இந்த அடம் பிடிக்கிற இந்த பழக்கத்தையும் மற்றும் அவர்களுக்கு இந்த கோபத்தையும் தூரம் ஆகுவதற்கு நாம் என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும், என்ன செய்தால் இவர்களுடைய இந்த பேட் ஹேபிட்டை தூரமாக ஆகும். நாம் எதை செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை தருவான், அதற்கு நாம் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்கு முதலாக நாம் செய்யக்கூடிய அமல் என்னவென்றால், நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும். நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும். நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி சரியாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார்கள். உதாரணத்திற்காக, கணவர் கோபத்தில் மனைவிக்கு ஏதாவது திட்டிவிட்டால், கோபத்தில் ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டால், இதை பிள்ளைகள் அப்படியே கேட்கிறார்கள். கணவர் வேணும்னு சொல்லலை, அவர்களுக்கு கோபம் வந்து அந்த கோபத்தில் தான் சொல்கிறார்கள். இருந்தும் தவறுதான். அதே போல் கோபம் வருவதும் தவறுதான். கணவர்கள் கேட்கலாம், கோபம் வர மாதிரி நடந்துக்கிறாங்க நம்முடைய மனைவிங்க அப்படின்னு சொல்லி கணவர்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி இருந்தும் நம்முடைய கோபத்தையும் நாம் கட்டுப்படுத்தி பிள்ளைக்கு முன்பு நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக வராமல் இருப்பதற்கு நாம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவிற்கும் நம்முடைய கோபத்திற்கும். ஏனென்றால் கோபத்தை நாம் கட்டுப்படுத்தினால்தான் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய ரிஸ்கில் பர்க்கத்தையே தருவான். நாம் அதிகமாக வீட்டில் நம்முடைய மனைவியின் மேல் நாம் கோபம் அடைந்தால் அல்லாஹு தபாரக் தஆலா அந்த கோபத்தை பார்த்து வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரிஸ்கினுடைய பர்க்கத்தை அப்படியே ஈர்த்து கொள்கிறார். அப்படியே அது ஸ்டாப் ஆகிறது. வரக்கூடிய அந்த பர்க்கத்தை அப்படியே வராமல் போய்விடுகிறது. அதற்காக நாம் அதிகமாக கோபம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால்
கோபம் இருக்கின்ற இடத்தில் ஷைத்தான் இருப்பான். ஷைத்தான் இருக்கின்ற அந்த இடத்தில் எப்படி அல்லாஹ்வினுடைய பர்க்கத்து இருக்கும், எப்படி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருக்கும்? அதற்காக தான் நாம் அதிகமாக கோபம் செய்யக்கூடாது. அதேபோல் பெண்களும் கணவருடைய வருமானம் என்ன, கணவர் எப்படி சம்பாதிக்கிறார்கள், அவர்களுடைய சூழ்நிலை என்ன, அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற செலவும் செய்ய வேண்டும். அவர்களுடைய வருமானம் 1 மடங்காக இருந்தால் அவர்கள் 2 மடங்காக செலவு செய்தால் பிரச்சனை வரும், கோபம் வரும், சண்டைகள் வரும். அதற்கு ஏற்ற நீங்களும் செலவு செய்தால் அல்லாஹ் தபாரக் தஆலா இதற்காகவும் உங்களுக்கு பர்க்கத்தையே தருவான், உங்களுக்கு சவாபையும் கொடுப்பான், நன்மைகளும் தருவான். மற்றும் நீங்கள் கணவருக்காக அவர்கள் வெளியில் சென்றால் அவர்களுக்காக நீங்கள் முசல்லாவில் 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத்தை நஃபீலுடைய தொழுகை தொழுது அவர்களுக்காக துஆவை கேளுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய கணவருடைய அவர்களுடைய வருமானம் மிகவும் கம்மியாக இருக்கிறது யா அல்லாஹ், அவர்களுடைய வருமானத்தில் நீ பர்க்கத்தை கொடு யா அல்லாஹ் என்று நீங்கள் துஆ கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுடைய துஆவை கபூல் செய்வான். அவர்கள் வெளியில் போனவுடனே முசல்லாவை போட்டு அந்த முசல்லாவில் உடனே 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத்தை படித்து உடனே துஆ கேளுங்கள். அந்த அமலை தினமும் செய்யுங்கள். அல்லாஹ் தபாரக் தஆலா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய வருமானத்தில் பர்க்கத்தையே தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் மிகவும் கோபம் கொண்டால், அடம் பிடித்தால், குர்ஆனினுடைய ஒரு ஆயத்து இருக்கிறது. இந்த ஆயத்தை நீங்கள் அதிகமாக ஓதி குழந்தையின் மேல் ஓதிவிடுங்கள். அதன் பிறகு குழந்தைகளுக்கு தண்ணீரிலும் ஓதி கொடுங்கள். அவர்கள் அந்த தண்ணீர் தினமும் குடிக்கும் அந்த தண்ணீர் நீங்கள் ஓதி கொடுத்தால் அதுவும் அசர் செய்யும். என்ன ஆயத் என்றால், குல்லா யானா ருக்கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். குல்லா யானா ருக்கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். அந்த ஆயத் குல்லா யானா ருக்கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நம்ரூத் நெருப்பில் போடும்பொழுது அப்போது அல்லாஹ் தபாரக் தஆலா நெருப்பிற்கு கட்டளையிடுகிறான், என் நெருப்பே நீ மிகவும் சூடாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் ஆகவிடாது, அதற்கு மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாமத்தியாக இரு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அது இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா தான் இது. அப்போது நெருப்பே நெருப்பே நார்மலாக ஆகும்பொழுது, அந்த நெருப்பே சலாமத்தியாக ஆகும்பொழுது அந்த ஆயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஓதி கொடுத்தால், ஓதி விட்டால், ஓதி அதை நாம் தண்ணீரில் ஓதி அவர்களுக்கு குடிக்க வைத்தால் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய நெருப்பாக, நம்முடைய குழந்தைகளுக்கு நெருப்பாக இருக்கும் அந்த கோபத்தையும் அவர்களுடைய அடம் பிடிக்கும் அந்த குணத்தையும் அதை அப்படியே சலாமத்தியாகவும் நல்லவனாகவும் அவர்களுக்கு அது மாற்றம் தராதா? கண்டிப்பாக மாற்றம் தரும் இன்ஷா அல்லாஹ். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.